அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். இன்னைக்கு நம்ம ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். நம்ம கட்டுல நிறைய லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது குட் பாக்டீரியாஸ் பார்த்தோம்னா நிறையவே இருக்கு. குட் பாக்டீரியாவும் இருக்கும், பேட் பாக்டீரியாவும் இருக்கும். குட் பாக்டீரியாஸ் நம்ம நிறைய வளர வச்சோம்னா அது நமக்கு இம்யூன் சிஸ்டம்க்கு நல்லது. நம்ம ஸ்கின் ரொம்ப கிளியரா க்ளோயிங்கா இருக்கும். அண்ட் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட கேஸ் ஃபார்மேஷன், வயிறு ப்ளோட் ஆகாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் நம்ம ஹெல்ப் பண்ணதே. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கான ஃபுட்ஸ் தான் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அது எதுலெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா நம்ம புளிக்க வச்சு, அதாவது ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ல அது அதிகமாவே இருக்கு. இட்லி, தோசை அண்ட் பழைய சோறு, யோகட், அதாவது கர்ட்ல நிறையவே இருக்கு. அண்ட் உப்புல ஊற வச்ச ஊறுகாய் அண்ட் பார்த்தோம்னா வத்தல், வடகம், அதுல எல்லாம் பார்த்தோம்னா இந்த பாக்டீரியாஸ் வளரக்கூடிய தன்மை அதிகமாவே இருக்கு. இதுதான் நம்ம ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிறோம். அண்ட் சில பேர் உப்புல பார்த்தோம்னா நெல்லிக்காய், கேரட், அப்புறம் பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் எல்லாமே ஊற வச்சு ஒரு 5 days கழிச்சு அந்த தண்ணியை வடிச்சு அதை டெய்லி ஒன்னொன்னா எடுத்துப்பாங்க. அதுவுமே நம்ம ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தா மெயினா பார்த்தோம்னா நமக்கு வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், வயிறு ப்ளோட்டடா இருக்கிறது எல்லாமே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம குட் பாக்டீரியாஸையும் பேட் பாக்டீரியாவோட சேர்ந்து அழிக்குது. ஸோ அதனாலதான் நமக்கு இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகுது அண்ட் நமக்கு இந்த சிம்டம்ஸ் தான் டெவலப் ஆகுது. ஸோ நம்ம டெய்லி இன்டேக்ல இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குட் பாக்டீரியாஸ் நல்லாவே வளரும், நம்ம கட் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நம்ம இம்யூன் சிஸ்டமே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.